இனிமையான குழந்தைகளே, தந்தையைப் போன்று அன்பானவர்களாக ஆவதற்கு தன்னை ஆத்மா, புள்ளி வடிவம் என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவில் இருப்பதற்கான குப்தமான கடின முயற்சி ஒவ்வொரு குழந்தையும் செய்ய வேண்டும். ஏனெனில் நினைவு இன்றி ஆத்மா பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியாது. எப்போது குப்தமாக நினைவில் இருப்பீர்களோ, ஆத்ம அபிமானியாக ஆவீர்களோ, அப்பொழுதுதான் விகர்மங்கள் விநாசமாகும். தர்மராஜரின் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கான சாதனமும் நினைவுதான். நினைவில்தான் மாயையின் புயல்கள் தடையிடுகிறது. ஆகையால் நினைவிற்கான குப்த முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் லட்சுமி நாராயணன் போன்று அன்பானவர்களாக ஆக முடியும். உண்மையில் ஆத்மாதான் நினைவு செய்கிறது. அதுவே லௌகீக தந்தையையும் நினைவு செய்கிறது. ஆத்மாவை அறிந்து கொள்வது, பிறகு பரமாத்மாவை அறிந்து கொள்வது என்ற பாடம் மிகவும் கடினமானது ஆகும். எளிதிலும் எளிதானது தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, புள்ளியாக இருக்கிறேன். நமது தந்தையும் புள்ளியாக இருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். தன்னை ஆத்மா என்பதையே மறந்துவிடும் பொழுது தந்தையை நினைவு செய்வதையும் மறந்து விடுகிறீர்கள். ஆத்ம அபிமானி ஆவதற்கான பயிற்சி கிடையாது. ஆத்மா புள்ளியாக இருக்கிறது. அதில்தான் 84 பிறவிக்கான பாகங்கள் பதிவாகியிருக்கிறது. ஆத்மாவாகிய நான் விதவிதமான சரீரத்தின் மூலம் நடித்து கொண்டிருக்கிறேன் என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மாவை புரிந்து கொள்வதை விடுத்து மற்ற ஞானம் அனைத்தும் புத்தியில் வந்து விடுகிறது. என்னை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாகும் என்பது தந்தையின் கட்டளையாகும். இரும்பு யுகத்தில் இருக்கிறேன், தங்க யுகத்திற்கு செல்ல வேண்டும். இதில்தான் முயற்சி இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம்தான் விநாசமாகும். இப்படி யோகா செய்வதற்கு யாரும் ஈடுபட தயாராக இல்லை. ஆத்மாவாகிய நான் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அவரது நினைவிலேயே இருக்க வேண்டும். இந்த பயிற்சி பலருக்கு குறைவாக இருக்கிறது. தண்டனை அடையாமல் இருப்பதற்கான உபாயம் நினைவில் இருப்பதாகும். யோகா சரியாக இல்லையெனில் தர்மராஜரிடம் தண்டனை அடைவீர்கள். இது மிகப்பெரிய பாடமாகும். இதை யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மூல விஷயம் நினைவு ஆகும். யோகாவில் பலர் பக்குவமற்று இருக்கின்றனர். ஆத்மாவில்தான் மனம் இருக்கிறது. ஆத்மாவில் உள்ள மனதைத்தான் தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். மனம் சரீரத்தில் கிடையாது. சரீரத்தில் உள்ளது அனைத்தும் ஸ்தூல இந்திரியங்கள் ஆகும். மனதை ஈடுபடுத்த வேண்டும். இது ஆத்மாவின் காரியமாகும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.